திருடியே முன்னேறிய திமுகவின் விளம்பர ஆட்சியில் சிறியவர் முதல் பெரியவர் வரை பாரபட்சமில்லாமல் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள். கடந்த மாதம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். முறையான விசாரணை முடியும் முன்னரே அந்த மாணவி பற்றிய தகவல் வெளியானது அதிர்ச்சி அளித்தது. அடுத்த சில நாட்களிலேயே சென்னை ஈசிஆரில் திமுக கொடி கட்டிய காரில் வந்த போதை இளைஞர்கள் சிலர் பெண்கள் சென்ற காரை வழிமறித்து அவர்களிடம் அத்துமீற முயற்சித்தனர். இரவில் பேய் வரும், பிசாசு வரும் என்று குழந்தைகளை பயமுறுத்துவார்கள். இப்பொழுது வெளியே செல்லாதே, திமுகவினர் சுற்றுவார்கள் என்று வீட்டில் இருக்கும் பெண்களிடம் சொல்லும் அவல நிலையில் உள்ளது இந்த திமுக ஆட்சி. இதை நிரூபிக்கும் விதமாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 18 வயது இளம்பெண்ணை வற்புறுத்தி ஆட்டோவில் ஏற்றி கடத்தி சென்று வன்கொடுமை செய்துள்ளனர். இது மக்களின் மத்தியில் குறிப்பாக பெண்களிடம் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஆசிரியர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறுமி உறவினர்களின் போராட்டத்திற்கு பிறகே கைது செய்யப்பட்டுள்ளனர். புகார் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் போராட வேண்டியுள்ள நிலையில் பாதுகாப்பு நீதி என்பது இந்த நாடக ஆட்சியில் கிடைக்கும் என்று எண்ணுவது கனவு மட்டுமே. போதை கலாச்சாரமும் காவல்துறையின் இயலாமையும் திமுக ஆட்சியின் அலட்சியமுமே அனைத்திற்கும் காரணமாக கருதப்படும் நிலையில் இந்த கையாலாகாத ஆட்சியில் மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் மகத்தான சில சலுகைகள். பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள், 24 மணி நேரமும் தடையில்லா சரக்கு, கஞ்சா, உயர் ரக போதைப் பொருட்கள், தவறுகளை சுட்டி காட்டுபவர்களை கொலை செய்வது, மிரட்டல் விடுப்பது, பொய் வழக்குகளில் சிறையில் அடைப்பது, மைனாரிட்டி வாக்கு வங்கிக்காக இந்துக்களின் நம்பிக்கையை புண்படுத்துவது, கண்கள் மற்றும் கைகள் கட்டிவிடப்பட்ட காவல்துறை, சமூக நீதி காவலர்கள், சுயமரியாதையை நிலைநாட்டுபவர்கள், பெரியாரின் வாரிசுகள், பெண்களின் பாதுகாவலர்கள் என்று வசனங்கள் பேசும் இருந்தும் பயனில்லாத இந்த டிராமா மாடல் ஆட்சி எதற்கு?